படம் எப்படி பாக்கு? சூப்பரா இருக்குண்ணா படம் வந்து சிவா வந்து வேற லெவல்ல ஆக்ட் பண்றாரு. சிவா அது வந்து நான் லாஸ்ட்டா பார்த்த படம் வந்து கலகலப்பு 2. அதுல பண்றவரு இன்னும் பயங்கரமா சூப்பரா பண்ணியிருக்காரு. மியூசிக் படம்லாம் வேற லெவல் ப்ரோ. வேற லெவல். சூப்பரா இருக்கு. அதுல வந்து சிவா சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காரு. காமெடிலாம் நல்லா இருக்கு. படம் வந்து பார்க்கலாம். கொடுத்த காசுக்கு ஒர்த்தா பார்க்கலாம். இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க? படத்துல வந்து கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதா கற்பனையிலே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ப்ரோ. மெசேஜ்ல எதுவும் இல்லை. வேற லெவல் படம். இந்த படம் வந்து ஹீரோயினுக்காக பார்க்கறது செம்ம வருத்துங்க. ஹீரோயின் வந்து செம்ம செக்ஸியா இருக்காங்க. எப்படி சூப்பரா இருக்கா? படம் சூப்பர், ஃபைட் சூப்பர், லவ் சீன் அது கூட சூப்பர். விஜய் சேதுபதி எப்படி நடிச்சிருக்காரு? விஜய் சேதுபதி சார் நல்லா பக்கவா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு படம், பார்க்க நல்லா இருக்கும். போய் பாருங்க அந்த படத்தை. பார்க்கறதுக்கு அந்த படம் பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கணும் நமக்கு. நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் அந்த அளவுக்கு காமெடி இருக்குன்னு சொல்ல வரீங்க? எல்லா காமெடியும் இருக்கு, என்ன ஃபைட் சீன் நல்லா இருக்கு, எல்லாம் நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. விஜய் தம்பி இருக்கு. படம் வேற லெவலா இருக்குண்ணா. சூதுகம் 1ஓட இது பெட்டரா இருக்கு. சிவா எப்படி நடிச்சிருக்காரு? சிவா வேற லெவலா நடிச்சிருக்காரு. அப்புறம் எஸ்ஜே அர்ஜுன் வந்து பக்காவா எடுத்துருக்காரு படத்தை. பாட்டு எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. பார்ட் 1 பாத்தீங்கன்னாக்கா விஜய் சேதுபதி நடிச்சாரு. பார்ட் 2 வந்து சிவா நடிச்சிருக்காரு. அதோட காமெடி எப்படி இருக்கு? செம்மையா இருக்குண்ணா. அவரோட காமெடி தானே மெயினே படத்துல. அவர் பயங்கரமா எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காரோ அவ்வளவு பெட்டரா சூப்பரா வேற லெவல்ல பண்ணிருக்காரு. காமெடி நல்லா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. மியூசிக் எல்லாமே சூப்பரா இருக்குண்ணா. சொல்ல போனா சூப்பரா இருக்கும் படம். ஹீரோனி எப்படி நல்லா நடிச்சிருக்காங்க? ஹீரோயினி செம்மையா இருக்காங்கண்ணா. சூப்பர் ஆக்டிங் ஹீரோயின்லாம். ஹீரோயினி வந்து லாஸ்ட் சீன்ல சாவர சீன்ல இவங்க 2 பேரும் போய் காப்பாத்துறாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப சூப்பர். விறுவிறுப்பா போகுது. கதையும் நல்லா எழுதிருக்காங்க. அந்த படமும் நல்லா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை பாக்குறவங்க அந்த காசு கொடுக்கறது நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அது ஒரு இதுவா மெசேஜ்லாம் எதுவும் சொல்லணும். கொடுத்த காசுக்கு பார்க்கலாம். வேற லெவல்னா படம். கொடுத்த காசுக்கு நம்ம ஒழுங்கா பார்த்துட்டு வரலாம். ஆமா, வேற லெவல் படம். மியூசிக் பாடல்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குங்களா? வேற லெவல். யார் நடிச்சிருக்காங்க? ஹீரோயின்லாம் சூப்பரா செக்ஸியா இருக்காங்கண்ணா. பார்ட் 1 விடவா? பார்ட் 1 2ல வேற லெவல்ல இருக்காங்கண்ணா. செம்மையா இருக்காங்க ஹீரோயின். படம் செம்ம காமெடி, பார்க்கிறதுக்கு வர்த்து. பார்ட் 1 விஜய் சேதுபதி நடிச்சாரு. பார்ட் 2ல பாத்தீங்கன்னாக்கா சிவா நடிச்சிருக்காரு. லாஸ்ட் சீன் அந்த முடியும் போது அந்த சீன்லாம் எப்படி இருக்கு பாக்கிறதுக்கு? ரொம்ப பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி வாழ்த்துட்டு கற்பனையிலேயே வரலான்னு சொல்றாரு. டைலாக் வேற லெவலு. நல்லா இருக்கு படம். வேற லெவல். இல்ல படத்துல ஏதாவது மெசேஜ் என்ன சொல்ல வராங்களா? காமெடிக்கு ஏத்த மாதிரி படம் வேற லெவல்ல இருக்கும். ஒரு சீனும் காமெடி வேற லெவல்ல இருக்கும். ஒரு செட்டும். புரியுங்களா? அப்ப வந்து ஒண்ணா பாத்தீங்கன்னா கவர்ச்சியான ஒரு கலவையான ஒரு காமெடி. ஆமா காமெடி படம். சிவா இருக்கிறதால இது ஒரு பயங்கரமான காமெடி படம். விஜய் சேதுபதி ட்ரோல் வந்து சூப்பரா பண்ணிருக்காரு இவரு. படம் வேற லெவல் ஆச்சு. கலகலப்பு 1 2 பார்த்துருப்பீங்க. அதோட வேற லெவல் காமெடியில இருக்கு இந்த படத்துல. சூப்பரான படம். பார்க்கலாம். கொடுத்த காசு ஒர்த்து தான் ப்ரோ. சூப்பரா இருக்குண்ணா. ஆனா விஜய் சேதுபதி வர இதுல வந்து ஒரு சீன் வந்து ட்விஸ்டா இருக்கும். ட்விஸ்ட் இருக்கு. ஆமா. பார்ட் 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? பார்ட் 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்கானா? அது ஒரு ட்விஸ்ட். அது சொல்லக்கூடாது. பாருங்க. போய் படம் பாருங்க தெரியும். படம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்.